நாடாளுமன்றத்தில் தமிழிசை தங்கப்பாண்டியன் வந்து இது மாதிரி கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இவங்க தமிழ்நாடு தனியும்பாங்க. இந்தியான்னா எங்க இருக்குன்னு ஒரு ஏவா வேறுன்னு ஒரு மந்திரி கேட்டாரு. எங்களுக்கு திராவிட நாடு தான் தெரியும், இந்தியான்னா எங்க இருக்குன்னு கேட்டாரு. இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு ஈவேரா முழங்கினாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன ஈவேராக்கு இந்திய தேசிய கொடியை போர்த்தி தான் இறுதி உழவர் அரசு விழாவை தான் நடத்தினாரு கருணாநிதி. அவங்களுக்கு திராவிட கட்சி கொடியை போர்த்துறதுல ஈவேராக்கு பெருமை இல்லை. இந்திய தேசிய கொடியை போர்த்தி அவருடைய இறுதி அடக்கம் பண்ணாதான் பெருமையா நினைக்கிறாங்க. கருணாநிதிக்கு பாரத ரத்னா கொடுக்கறது தான் பெருமையா நினைக்கிறாங்க. தமிழ்நாடு ரத்னா ஒரு பட்டத்தை உருவாக்கி திராவிட ரத்னான்னு கொடுக்க வேண்டியன எதுக்கு பாரத ரத்னா கேட்கறீங்கன்னு தெரியல. அப்போ இது இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசியத்தை போற்றுவர்கள் அந்த இடத்துக்கு நீங்க வந்துட வேண்டியதானே. அதையே மறுதளிக்கிறீங்க. நிபந்தனையோட தேசிய ஒருமைப்பாட்டை ஏத்துக்கிறீங்க. ஆனால் நிபந்தனை ஏற்று என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கிறீங்க. இது தப்பு இல்லை. உங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிற பெருமைகளை விட மத்திய அரசு வந்து கருணாநிதி பேர்ல கலைஞர் நாணயம் வெளியிட்டா அவங்களுக்கு பெருமையா இருக்கு. நாங்களும் வெளியிட்டோம். முன்னாள் முதலமைச்சர் ஒரு 70 வருஷம் அரசியல் இருந்தவர், ஒன் ஆஃப் தி டால் லீடர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி தான். நாங்க மறுக்கல. அதனால நாணயம் இல்லாத தலைவரை கூட நாணயம் வெளியிட்டோம். நாங்க நாணயமா நடந்துட்டோம். எல்லாம் இவங்களுக்கு விருது, இவங்க குடும்பத்துக்கு விருது, எல்லாமே இவங்களுக்கு தான். இதை தாண்டி சிந்திக்க மாட்டாங்க. எல்லா விருதும் தனக்கே. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியல் திமுக தான் இருக்கும். வேற ஸ்டேட்ல மதுரையில முதல்